நாளை தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார், வணக்கம். பிரதமருடைய நிகழ்ச்சி நிரல்கள் என்ன? முழு விவரங்கள். பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஒருநாள் பயணமாக தமிழகம் வருகின்றார். பிற்பகல் 11 மணி அளவில் தமிழகத்திற்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி மாலை 4 மணி அளவில் டெல்லிக்கு புறப்படுகின்றார். அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தை பிரதமர் திறந்து வைக்கின்றார். பாம்பன் புதிய பாலம் திறக்கப்பட்ட பிறகு அந்த வழியாக ரயில் ஒன்றும் அதேபோன்று கப்பல் ஒன்றும் கடந்து செல்வதை பிரதமர் பார்வையிட்ட பிறகு அங்கிருந்து ராமேஸ்வரத்திற்கு சாலை மார்க்கமாக செல்லுகின்றார். ராமேஸ்வரத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கின்றார். அரசு சார்பில் நடைபெறக்கூடிய அந்த விழாவில் பங்கேற்று முடித்த பிறகு ராமேஸ்வரத்தில் சிறிது தூரம் காரில் சென்று பொதுமக்கள் வழங்கக்கூடிய வரவேற்பனையும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொள்கின்றார். அதன் தொடர்ச்சியாக மண்டபத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி மதுரை விமான நிலையத்தை வந்தடைகின்றார். விமான நிலையம் வந்தடையக்கூடிய பிரதமர் 3:50 மணிக்கு விமான நிலையத்தில் வந்த பிறகு 3:55 மணி அளவிலேயே டெல்லிக்கு புறப்படுவார் சிறப்பு விமானத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரதமரை சந்திப்பதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் நேரம் கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் பிரதமரை சந்திப்பதற்கு மதுரை விமான நிலையத்தில் நேரம் ஒதுக்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 4 நாட்களாக சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார். தாய்லாந்து, இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று விட்டுதான் நாளைய தினம் தமிழகத்திற்கு பிரதமர் வருகின்றார். நாளை காலை கூட இலங்கையினுடைய அனுராதபுரம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கின்றார். எனவே தொடர் பயணத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நாளை அரசியல் கட்சி தலைவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கவில்லை என்ற தகவல் தற்போது பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்காக இலங்கையிலிருந்து மண்டபம் விமான தளத்தை வந்து அடையக்கூடிய பிரதமரை வரவேற்கவும், அதேபோன்று மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு பிரதமரை வழி அனுப்பவும் பாஜகவின் மூத்த தலைவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதையும் அவர்கள் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். தனிப்பட்ட முறையில் மதுரை விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சில முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்களை கூட்டணி தொடர்பாக சந்திப்பார் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.